ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கேம்ஸ்ராம் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு கலக்கலான சூப்பரான ஸ்வீட் தாங்க செய்ய போறோம். அது ரொம்ப காஸ்ட்லியான ஸ்வீட் தான், ஆனா அது செய்யறது ரொம்ப ஈஸி. அது என்னன்னா காஜு கத்லி, அதாவது கேஷ்யூ நட்ல முந்திரி கேக் மாதிரி நம்ம செய்ய போறோம். இது செய்யறதுக்கு நம்மளுக்கு மூணே இன்கிரீடியன்ட் தாங்க தேவை. என்னன்னு பாத்தீங்கன்னா, முந்திரி ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். 200 கிராம் முந்திரிக்கு நம்ம சுகர் பாத்தீங்கன்னா ஒரு 150 கிராம் சுகர் எடுத்துக்கோங்க. அது கூட மிக்ஸ் பண்றதுக்கு கீ ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்ப வாங்க எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம இந்த கேஷ்யூஸ, அதாவது இந்த முந்திரிய நல்லா பல்ஸ் மோட்ல கொரன்னு அரைக்காம நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. முந்திரி எடுத்துக்கோங்க. இப்ப வாங்க அரைச்சிட்டு வந்துடலாம். இப்ப நம்ம முந்திரிய நல்லா பல்ஸ் மோட்ல நல்லா அரைச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா, சுகரை ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் பாகு எடுக்கணும். அதுக்கு நான் ஒரு கிளாஸ் வாட்டர் எடுத்துக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம 150 கிராம் சுகர் எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அத இந்த வாட்டரோட சேர்த்துக்கோங்க நல்லா. இப்ப இந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகணும். இந்த தண்ணியோட மெல்ட் ஆகி ஒரு கொதித்தன்மை வந்ததும் நம்மளுக்கு ஒரு கம்பி பதம் வரணும். இந்த மாதிரி ஒரு ஸ்டிங் பதம் வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்க முந்திரி பவுடரை இதுல மிக்ஸ் பண்ணி சேர்த்து விடுங்க. இந்த டைம்ல நம்ம கை விடாம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த கன்சிஸ்டன்சி ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி மாதிரி இருக்கு. இது நல்லா கெட்டிமா ஆகணும். பபிள்ஸ் வருது. இந்த டைம்ல நம்ம 3 ஸ்பூன் கீ எடுத்து வச்சிருக்கோம். இதுல ஒரு பாதி கீ ஊத்திடுங்க. ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அந்த கீயோட ஃபிளேவர் நல்லா இதுல உள்ள இறங்கும். இப்ப செகண்ட் பேட்ச் கீ நான் ஊத்துறேன். நல்லா இந்த மாதிரி திரண்டு வரும்போது ஒரு பிளேட்ல நான் கீ அப்ளை பண்ணி வச்சிருந்தேன். அந்த பிளேட்ல நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணதும் 5 மினிட்ஸ் நல்லா ஆற விடுங்க. ஆறுனதும் அழகா டைமண்ட் ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செட் ஆனதும் அழகா டைமண்ட் ஷேப்ல கட் பண்ணி இன்னொரு புது பிளேட்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. எவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க. அவ்வளவுதாங்க, ஃபைனலா நம்மளோட காஜு கத்லி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ஸ்வீட் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இந்த மாதிரி ஈஸியா வீட்லயே ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்க. உங்களோட ஸ்பெஷல் டேவை இன்னும் ஸ்பெஷல் ஆக்குங்க. உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.